ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. ஒரு தாய் தந்தைக்கு 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலி பிளானிங் சொல்லி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க. நிறைய குழந்தைகள்லாம் வேணாம், செலக்டாக 2 பேர் 3 பேர் நிப்பாட்டிக்கணும்னு சொல்லி இந்த குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணிட்டு இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க. அப்படி குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது அப்படின்றது இஸ்லாத்தில் கூடுமா? கூடாது. ஏன்னா இறைவன் கொடுக்கிற கொடை தான் குழந்தை. இறைவன் தருகிற கொடையை மறுக்கிற உரிமை ஒரு அடியானுக்கு கிடையாது. ஆனால் இறைவன் குர்ஆனில் சொல்லும் பொழுது யஹபு லிமை யஷாவு இனாசன் யஹபு லிமை யஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு இறைவன் பெண் குழந்தையை கொடையாக வழங்குகிறான். அங்கதான் பாயிண்ட். நாடியவர்கள் குழந்தையை கொடுக்கிறான் அப்படி சொல்லலை இறைவன். யஹபுங்கிற வார்த்தை, யஹபுன்னா ஹிபா, ஹிபாங்கிற வார்த்தையை தான் இங்கிலீஷில் கிஃப்ட்டுங்கிறாங்க. அது அரபி சொல்லுதான் அது. அதே போல் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடையாக வழங்குகிறான். இப்போ இறைவன் ஒரு கொடையை தரும் பொழுது வேணாம் என்று கொடுத்தா அது இறைவனுக்கு இன்சல்ட்டிங் தானே. அது எவ்வளோ குடும்ப கட்டுப்பாடு நீங்கள் பண்ணலாம்? அது மட்டும் இல்லை, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை ஈண்டெடுப்பதை ஊக்குவித்திருக்கிறார்கள். தஸவ்வஜு அல் வதூத், அன்பு உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அல் வலூத், அதிகம் குழந்தை ஈண்டெடுக்கிற பெண்ணையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஃபைன்னி முகாசிரும் பிக்குமுல் உமம், நாளை மறுமையில் ஒவ்வொரு நபியினுடைய சமூகங்களும் அங்கே இருக்கும் அல்லவா. எத்தனை நபி வந்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே இருந்து நமது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இறைத்தூதர் வந்தாங்க. ஒவ்வொரு இறைத்தூதருக்கும் அவங்களை பின்பற்றிய சமூகம் இருக்கும். ஆனால் அந்த சமூகங்களில் நிறைந்த பெரிய சமுதாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தால் நாம் தான் இருப்போம். அதை தான் சொல்கிறாங்க, நிறைய குழந்தை ஈண்டெடுங்க, மறுமையில் என் சமூகம் தான் அதிகம் இருக்கும், அப்போ நான் பெருமை அடைவேன், என் சமூகம் இவ்வளோ பேர் இருக்காங்களேண்டு, அதுக்கு நீ உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதன் அடிப்படையிலும் குடும்ப கட்டுப்பாடு என்பது கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை இருப்பது விரும்பி இருக்கிறாங்க, அது ஒன்று. அதே போல் இறைவனும் கொடையாக தர்றான், அதை மறுக்கக்கூடாது, அது ஒன்று. அதனால் குடும்ப கட்டுப்பாடுங்கிறது கூடாது. எத்தனை பேர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு அதனால் எத்தனை இளைஞர்கள் அதனாலையெல்லாம் ஏன் இப்படி குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் நான் கேட்குறேன். குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது பல காரணம் இருக்குது. சில பேர் 2 பிள்ளைகளை பற்றிருப்பாங்க, இதுக்கு மேலே வேணாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவோம், ஏன் பிள்ளைகளையெல்லாம் படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கணும்ல, பிள்ளைகளும் நிறையாயிட்டா என்ன செய்கிறது அப்படிம்பாங்க. அப்படி முடிவெடுத்த எத்தனையோ குடும்பங்களையும் அந்த 2 குழந்தைகளையும் உலகத்தையும் சென்றுட்டு பின்னால் வருந்துறாங்க. அப்படி நடந்திருக்கு, நம்ம கையில் இல்லையில. அதே போல் 2 குழந்தை நிப்பாட்டிக்கிறலாம், அதுக்கு அதிகமான குழந்தைப்பட்டால் அந்த பெண்ணுடைய அழகு போயிருமா, அந்த அழகு அவங்க பாதுகாக்கணுமா. குழந்தை கம்மியாக பெற்றா தானே அந்த அழகு இருக்குது, அதுக்காக வேண்டியெல்லாம் போதுங்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இந்த அற்ப காரணத்துக்காகலாம் செய்யவே கூடாது. குழந்தை ஈண்டெடுத்து எத்தனையோ பெண்மணிகள் அழகாக இருக்கிறார்கள், குழந்தைய குறைவாக ஈண்டெடுத்த பெண்கள் அழகற்றவர்களும் ஆகி போய்விட்டார். இது ஒரு தப்பான ஒரு கலாச்சாரம் மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு ரீசெண்டாக போத்தப்பட்டது. அதனால தான் வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத் இம்லாக்னு சொன்னாங்க, உங்கள் பச்சிளம் குழந்தைகளை கொண்டு விடாதீர்கள் வறுமையை பயந்து அப்படின்னா எல்லாம் சொல்லலாம்ல. ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடுங்கிறது கூடாது. அடுத்தது இந்த கலைப்பு இருக்குல்ல சார், ஆனால் இதில் ஒன்று இருக்குது, இதில் எதுலையுமே ஒவ்வொன்றுலையும் விதிவிலக்கு. பொது விதிங்கிறது ஒன்று, விதி விலக்குங்கிறது ஒன்று. இதுலேயும் விதிவிலக்கு இருக்குது. இப்போ டாக்டர் சொல்கிறாரு, அம்மா இதுக்கு மேலே நீங்கள் கர்ப்பம் தரிக்கக்கூடாது, தரித்தா உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு டாக்டர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க குடும்ப செய்யலாம், இது நிர்பந்த அடிப்படையில் கூடும். பொதுவாக கூட உயிருக்கு ஆபத்து தான் நிர்பந்தம். ஆமாம், வேறு காரணங்களில் நிர்பந்தம் கொண்டு வர முடியாது.